இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஜிஎஸ்டி சம்பந்தமா முக்கியமான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் தான் இப்ப பார்க்க போறோம். இதே மாதிரி ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆன்சர் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல்ல பார்ட் 1 ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அதோட லிங்க் கார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். இப்போ இந்த வீடியோல ஒரு 25 முக்கியமான கேள்வி பதில் இருக்கு ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது. இந்த வீடியோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களோட ஜிஎஸ்டி நாலேஜை டெவலப் பண்றது மட்டும்தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 1954ல ஜிஎஸ்டி வந்து ஆல்ரெடி ஒரு கண்ட்ரில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அது எந்த கண்ட்ரி? நம்ம இந்தியாவில் ஃபர்ஸ்ட் ஜூலை 2017 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் ஆல்ரெடி 1954 வந்து ஒரு கண்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த கண்ட்ரியோட நேம் என்ன? ஜெர்மனி, சவுத் ஆப்பிரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா. இது உங்களுக்கான டைம். இந்த 5 செகண்ட்ல ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க யோசிங்க. ஆன்சர் வந்து சி, பிரான்ஸ். பிரான்ஸ் தான் வந்து வேர்ல்ட்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரி. அடுத்த கொஸ்டின், நியூஸ் பேப்பருக்கு ஜிஎஸ்டி ரேட் என்ன? நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறோம், பட் நம்ம அதுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோமா இல்லையா, அப்படி கட்டுறதா இருந்தால் நம்ம எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான கேள்வி தான். இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து 12%, 5%, 0.25%, 0%. ஆன்சர் வந்து 0%. ஏன்னா நம்ம நியூஸ் பேப்பருக்கு நம்ம டாக்ஸ் கட்டுறது கிடையாது. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியூஸை வந்து எளிமையாக வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகணுங்கிறது தான் ஒரே மோட்டிவ். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கீழே சொல்லியிருக்கிறதுல வந்து எதெல்லாம் சேர்ந்தது ஜிஎஸ்டி? சென்ட்ரல் சேல்ஸ் டாக்ஸ், சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், வேல்யூ ஆடட் டாக்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். மேலே சொல்லியிருக்கக்கூடிய எல்லா டாக்ஸும் சேர்ந்தது தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி இஸ் லெவிட் ஆன் சப்ளை ஆஃப் ஆல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸப்ட். இப்போ இதுல ஒரு இதுக்கு மட்டும் ஜிஎஸ்டி லெவி பண்றது கிடையாதுன்னு சொல்றாங்க. இப்போ சாய்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன், டுபாக்கோ, லீகல் சர்வீஸ், ஆல் ஆஃப் தி அபோவ். ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். அப்போ இதுக்கு ஜிஎஸ்டி இல்லை, டாக்ஸ் இல்லையானா டாக்ஸ் இருக்கு, ஜிஎஸ்டியில் கவர் ஆகல. இதுக்கு தான் வேட் போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில லிக்கருக்குலாம் வந்து 260% வரைக்கும் வேட் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதே ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாக்க அவங்க மேக்சிமமாவே 28% தான் கலெக்ட் பண்ண முடியும். பிளஸ் செஸ் கவர்மெண்ட் லெவி பண்ணா கலெக்ட் பண்ணுவாங்க. பெர்சென்ட்ல ஜிஎஸ்டி எல்லாம் விட அதிகமா 260% வந்து வேட் கலெக்ட் பண்றதுனால தான் மற்ற ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு அப்செக்ட் பண்றாங்க. அப்படி ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்க லிக்கரோட ரேட் எல்லாம் குறைஞ்சிரும், ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ டோட்டலா குறைஞ்சிரும். அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் எதுக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்க்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த ரிலீஸ் பண்ற ஃபண்ட் வந்து டைமிங்க்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்றதில்ல. அதே ஒரு சில ஸ்டேட்லாம் போராடி தான் வாங்குறாங்க. அதனாலதான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதே வேட்டா இருந்துச்சுனாக்க அவங்களோட ஓன் கண்ட்ரோல், இவங்களே டாக்ஸ் லெவி பண்ணிக்கலாம், இவங்களே கலெக்ட் பண்ணிப்பாங்க, இவங்களே அதை பட்ஜெட்ல யூஸ் பண்ணிப்பாங்க. ஜிஎஸ்டி வந்து ஆல்வேஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எந்த ஒரு ரேட் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் அந்த கவுன்சில் தான் முடிவெடுக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் சுத்தமா இருக்காது. அதனாலதான் வந்து அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட், அந்த ஆல்கஹால் லிக்கர்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இன்னும் வச்சிட்டு இருக்காங்க. அடுத்த கொஸ்டின், அக்ரிகேட் வேல்யூ இன்க்ளூட்ஸ். இப்போ அக்ரிகேட் டர்ன் ஓவர் நம்ம சொல்றோம். அந்த அக்ரிகேட் வேல்யூ வந்து எதெல்லாம் சேர்ந்தது அக்ரிகேட் வேல்யூ நம்ம சொல்றோம்? ஆப்ஷன் வந்து டாக்ஸபிள் சப்ளை, exempted supplies, interstate supplies and export of goods or service or both, all of the above. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தி அபோவ். டாக்ஸபிள் டர்ன் ஓவர், எக்ஸாம்பிள் டர்ன் ஓவர், இன்டர்ஸ்டேட் சப்ளை, இது எல்லா டர்ன் ஓவரையும் சேர்ந்ததான் வந்து அக்ரிகேட் வேல்யூன்னு சொல்றோம். ஜிஎஸ்டி இஸ் கன்சம்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பேஸ்ட் ஆன் டெவலப்மெண்ட், டிவிடெண்ட், டெஸ்டினேஷன்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன். ஜிஎஸ்டி வந்து டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். ஜிஎஸ்டி லெவி பண்றதுக்கு முன்னாடி வந்து சிஜிஎஸ்டி வருமா இல்ல ஐஜிஎஸ்டி வருமா அப்படின்னு நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்றோம்னா அந்த இடத்தை பொறுத்தான். இன்டர் ஸ்டேட்டா இருந்தா ஐஜிஎஸ்டி வரும், இன்ட்ரா ஸ்டேட்டா இருந்தா சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி வரும். அதனால வந்து இந்த டெஸ்டினேஷன் பேஸ் பண்ணி தான் அந்த டாக்ஸை லெவி பண்றோம். ஸோ ஜிஎஸ்டி ஆல்வேஸ் டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ். அடுத்த கொஸ்டின், which code is used to clarify goods and services under GST? Option: HSN code, SAC and HSN code, GST code, SAC code. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, SAC HSN கோட். இப்போ உங்க டக்குன்னு உங்க மைண்ட்ல என்ன வந்திருக்குன்னா HSN கோடுன்னு தான் வந்திருக்கும், இல்ல SAC கோடுன்னு வந்திருக்கும். அது கரெக்ட் தான். பட் ஆனா கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா குட்ஸுக்கும் சர்வீஸுக்கும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னாக்கா ஆன்சர் பி தான் வரும். இப்ப சர்வீஸா இருந்துச்சுன்னாக்கா SAC கோடு வரும், குட்ஸா இருக்கு இல்ல அப்படின்னாக்கா HSN கோடு வரும். ஸோ ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் SAC அண்ட் HSN கோடு தான் அப்ளிகபிள். இப்போ ஐஜிஎஸ்டி நம்ம சொல்றோம். அந்த ஐஜிஎஸ்டியில வந்து ஐ வந்து எதை மீன் பண்ணுது? இன்டர்னல், இன்டகிரேட்டட், இன்டர்னல், இன்ட்ரா. இன்டகிரேட்டட். ஐ எதை மீன் பண்ணுதுன்னா இன்டகிரேட்டட் அப்படிங்கிற வேர்டு தான் மீன் பண்ணுது. அதனால தான் வந்து இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஒரு ஐஜிஎஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், liability to pay tax by the recipient of the supply of goods or service is called. இப்போ ஒரு சில கேஸ்ல வந்து recipient, அதாவது குட்ஸோ இல்ல சர்வீஸோ யாரு ரிசீவ் பண்றாங்களோ அந்த recipient வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டுவாங்க. அந்த சர்வீஸ் வந்து என்ன நம்ம சொல்றோம்? அவுட்புட் டாக்ஸ்னு சொல்றோம், ரிவர்ஸ் சார்ஜ், இன்புட் டாக்ஸ், none of the above. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ். இதுதான் வந்து நம்ம RCM அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு சில சர்வீஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு வந்து இம்போர்ட்டுக்கும் கவர் ஆகும். இது எல்லாத்துக்கும் RCM கவர் ஆகாது. இது வந்து அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட சர்வீஸுக்கு மட்டும்தான் உண்டு. எக்ஸாம்பிள் பார்க்க போனால் டிரான்ஸ்போர்ட்டர். அடுத்த கொஸ்டின், இப்போ நம்ம எல்லாருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்லாம் என்னங்கிறது தெரியும். அந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறப்ப அங்க ஸ்டேட் கவர்மெண்டோ சென்ட்ரல் கவர்மெண்டோ ஒத்து வராம ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது ஓட்டெடுப்பு நடத்துவாங்க. அந்த ஓட்டெடுப்பு பேஸ் பண்ணி தான் வந்து டிசிஷன் வந்து கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் லைக் பார்லிமெண்ட். அதுல அந்த ஓட்டெடுப்புல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கு? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3ல 1 பங்கு, 2ல 1 பங்கு, 3ல 2 பங்கு. நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ல 1 பங்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வெயிட்டேஜ். அடுத்த கொஸ்டின், அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஓட்டிங் பவர் வெயிட்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 3ல 1 பங்கு, 2ல 1 பங்கு, 3ல 2 பங்கு, நன் ஆஃப் தீஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3ல 2 பங்கு. ஸோ மெஜாரிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், குட்ஸுக்கு ஜிஎஸ்டி ரேட் யார் ஃபிக்ஸ் பண்றாங்க? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஆப்ஷன் பி ஸ்டேட் பட்ஜெட்ல, ஆப்ஷன் சி ஜிஎஸ்டி கவுன்சில்ல, ஆப்ஷன் டி சென்ட்ரல் கவர்மெண்ட் இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் கவர்மெண்ட். ஆன்சர் ஜிஎஸ்டி கவுன்சில். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல சென்ட்ரல் கவர்மெண்டோட மெம்பர், ஸ்டேட் கவர்மெண்டோட மெம்பர் எல்லாருமே அதில் இருப்பாங்க. அதுக்கு சேர்பர்சனா வந்து யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்க அந்த டிஸ்கஷன்ல தான் வந்து அந்த குட்ஸுக்கான ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஆக்ட் இஸ் அப்ளிகபிள் டு, அதாவது ஐஜிஎஸ்டி யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்ஸ், all the union territories, the whole of India, all the state except Jammu Kashmir. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தி ஹோல் ஆஃப் தி இந்தியா. ஐஜிஎஸ்டி அப்படிங்கிறது இந்தியா முழுவதுக்கும் அப்ளிகபிளான ஆக்ட். இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஆப்ஷன் டியா இருக்கலாமா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த ஜம்மு காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட் பவர் கொடுத்துருந்தாங்க. அதனால அந்த சர்வீஸ் டாக்ஸ் எல்லாம் வந்து
ஜம்மு காஷ்மீருக்கு அப்ளிகபிள் இருக்காது. அதே மாதிரி மேக்சிமமான ஆக்ட்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர்னே வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஜிஎஸ்டியை பொறுத்தவரையும் அந்த எக்ஸப்ட் ஜம்மு காஷ்மீர்ங்கிற வேர்டு யூஸ் கிடையாது. ஸோ இந்த ஆக்ட் வந்து இந்தியா ஃபுல்லா ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லாருக்கும் காமன் தான். ஒரே ரேட்டு ஒரே ரூல் தான். யூடிஜிஎஸ்டி இஸ் அப்ளிகபிள் வென். இப்போ யூடிஜிஎஸ்டினா யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி தான் யூடிஜிஎஸ்டி நம்ம சொல்றோம். இது எப்ப அப்ளிகபிள் வரும் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சோல்டு ஃப்ரம் யூனியன் டெரிட்டரி. இப்போ யூனியன் டெரிட்டரிக்குள்ள நம்ம ஒரு குட்ஸை சோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா யூடிஜிஎஸ்டி வரும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து குட்ஸ் ஆர் பர்ச்சேஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து சோல்டு ஃப்ரம் ஒன் யூனியன் டெரிட்டரி டு அனதர் யூனியன் டெரிட்டரி. ஆப்ஷன் டி வந்து தட் இஸ் இன்டர்ஸ்டேட் சப்ளை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சோல்டு ஃப்ரம் யூனியன் டெரிட்டரி. இப்போ யூனியன் டெரிட்டரிக்குள்ள அவங்க விதிக்கக்கூடிய வரி தான் வந்து யூடிஜிஎஸ்டின்னு சொல்றோம். அது வித்தின் தி யூனியன் டெரிட்டரிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னாக்கா அப்போ வந்து யூடிஜிஎஸ்டி தான் வரும். இன்கேஸ் அதர் ஸ்டேட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னால ஆட்டோமேட்டிக்கா ஐஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள். அடுத்த கொஸ்டின், டாக்ஸ் ரேட் விச் வாஸ் நாட் மெர்ஜ்டு இன்டு ஜிஎஸ்டி. இந்த கீழே சொல்லியிருக்க ஒரு டாக்ஸை மட்டும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டுட்டு வரல. அது எந்த டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து countervailing duty, excise duty, basic customs duty, purchase tax. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி பேசிக் கஸ்டம் டியூட்டி. இந்த பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து இன்னும் லைவ்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த டைம் லிமிட் ஃபார் டேக்கிங் ஐடிசி? நம்ம இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கிறதுக்கான டைம் லிமிட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 180 days, அதாவது 6 மாசத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1 year. நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 20th October ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃபினான்சியல் இயர் ஆர் தி டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் இயர்லியர். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா நோ லிமிட், எப்போனாலும் நம்ம இன்புட் கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா சி 20th October of the next financial year or the date of filing of annual return whichever is earlier. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆல்வேஸ் வந்து 20th October தான் வரும். ஏன்னு கேட்டனாக்கா ஜிஎஸ்டிஆர் 9 ஆனுவல் ரிட்டர்ன் வந்து டிசம்பர்ல தான் ஃபைல் பண்ணுவோம். பெரும்பாலும் டிசம்பருங்கிறது ஃபைனல் கிடையாது. டேட் வந்து ஃபர்தரா டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th October தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஒரு குட்ஸை வந்து ஒரு லாட்டால இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல நீங்க ரிசீவ் பண்றீங்க அப்படின்னாக்கா இன்புட் கிரெடிட்டை வந்து எந்த ஸ்டேஜ்ல எடுத்துக்கலாங்கிறதா இது வந்து கொஸ்டின். அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50% ஐடிசி வந்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்லயே. பேலன்ஸ் வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வருதோ அப்போ எடுத்துக்கலாங்க. சான்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிசியை வந்து லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வருதோ அப்பதான் அவைல் பண்ணணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து ஐடிசி அவைல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்டேஜ்லயே. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனேட் பேஸ்ல வந்து ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம ஐடிசியை வந்து கிளைம் பண்ணிக்கலாங்கிறது ஆப்ஷன். இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத நீங்க யோசிங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நம்ம எப்போ நம்ம ரிசீவ் பண்றோமோ அப்போதான் வந்து இந்த ஃபுல் ஐடிசியை கிளைம் பண்ணணும். பார்சியலா கிளைம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இஸ் நாட் அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். இப்போ கீழே சொல்லியிருக்கிறதுல வந்து ஒரு கேட்டகரிக்கு வந்து இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணக்கூடாது, அது எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஆன் விச் டாக்ஸ் ஹஸ் பீன் பெய்ட் அண்டர் காம்போசிஷன் லெவி. இப்போ காம்போசிஷன் ஸ்கீம்ல யாராச்சும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க செக்ஷன் 10 படி, அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அப்போ வந்து இன்புட் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் நார்மலா அவங்க வந்து இன்வாய்ஸ்ல வந்து ஜிஎஸ்டி போடக்கூடாது. இன்கேஸ் தப்பா போட்டாங்கன்னாக்கா அதை எடுக்கக்கூடாதுங்கிறது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி வந்து ஃப்ரீ சப்ளைஸ். ஆப்ஷன் சி goods used for personal consumption. ஆப்ஷன் டி all of the above. இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா டி ஆல் ஆஃப் தி எபோ. இந்த மேலே சொல்லியிருக்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் ஐடிசி வந்து நம்ம கிளைம் பண்ணக்கூடாது. செக்ஷன் 17(5) படி இன்எலிஜிபிள். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ கேபிட்டல் குட்ஸோட இன்புட் கிரெடிட்டை வந்து குட்ஸ் ரிசீவ் பண்ண உடனே எடுத்துக்கலாமா? ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ், நெக்ஸ்ட் வந்து நோ. ஆப்ஷன் சி வந்து ஆஃப்டர் யூசேஜ் ஆஃப் சச் கேபிட்டல் குட்ஸ். ஆப்ஷன் டி வந்து ஆஃப்டர் கேபிட்டலைசிங் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்.
ஆன்சர் வந்து ஆஃப்டர் கேபிட்டலைசிங் இன் தி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். கேபிட்டல் குட்ஸோட இன்புட் கிரெடிட்டை வந்து 100% வந்து ஃபர்ஸ்ட் டைமே நம்ம எடுத்துக்கலாம். எப்போனாக்கா கேபிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது நம்ம அக்கௌண்ட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐடிசியை கிளைம் பண்ணணும். இப்போ புக்ஸ்ல கேபிட்டலைஸ் பண்ணாலே எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாக்க எடுத்துக்கலாம். பட் ஐடிசி கிளைம் பண்றதுக்கான கண்டிஷன் இருக்கு செக்ஷன் 16, அது நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், maximum rate of CGST prescribed by law for intrastate supply made is. Answer A 18%, B 20%, C 40%, D 28% plus cess. ஆன்சர் வந்து 20%. நம்ம நிறைய பேருக்கு டக்குன்னு மேக்ஸிமம் ரேட்னாக்க 28 அப்படின்னு வந்திருக்கும். அது ஆன்சர் சரியான ஆன்சர் கிடையாது, 20 தான். பட் அவங்க வந்து ஆக்ட் அலோவ் பண்றது வந்து 20% வரைக்கும் அலோவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்ம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்மோட நேம் என்ன? ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 01. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 02, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 03, நெக்ஸ்ட் ஆப்ஷன் 04. சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான், ஃபார்ம் ஜிஎஸ்டி REG 01. இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இஸ் நாட் அவைலபிள் ஃபார். ஐடிசி வந்து எதுக்கு அவைல் பண்ண முடியாது? இப்போ ஐடிசி எதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஆப்ஷன் ஏ சர்வீஸ்க்கு இல்லைன்னு சொல்றாங்க, ஆப்ஷன் பி ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ், ஆப்ஷன் சி டாக்ஸபிள் சப்ளைஸ், ஆப்ஷன் டி எக்ஸாம்பிள் சப்ளைஸ். ஆன்சர் வந்து எக்ஸாம்பிள் சப்ளைஸ். எக்ஸாம்பிள் சப்ளைஸ்க்கு மட்டும்தான் வந்து ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ரிமைனிங் கேட்டகரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐடிசி கிளைம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேன் ஏ சப்ளையர் டேக் கிரெடிட் ஆஃப் தி டிசிஎஸ்? இப்போ சப்ளையர் வந்து டிசிஎஸ் ஓட கிரெடிட்டை எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், எஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நோ. தேர்ட் பார்த்தீங்கன்னா எஸ் on the basis of valid return filed. D, yes, on the basis of a valid return filed by the e-commerce operator and there is no discrepancy in the returns. ஆன்சர் வந்து டி. சப்ளையர் வந்து டிசிஎஸ் வந்து எடுத்துக்கலாம், பட் ஆனால் அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டருங்கிற வந்து ப்ராப்பராக வந்து ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ணியிருக்கணும். டிசிஎஸ் ரிட்டர்ன் அது நமக்கு டிசிஎஸ் கிரெடிட்டா நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ஜிஎஸ்டியில் வந்து ஒவ்வொரு ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறவராக தான் இருந்தாலும் அவர் தான் நம்ம ப்ராப்பர் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து ஒரு சில ஆக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோவர் ரேங்க்ல இருக்கிறவங்களால எடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போனா ரெக்கவரி, அரெஸ்ட், இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் அவங்களால பண்ண முடியாது. கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, உங்க மேல ஒரு ஆஃபீஸர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த ரேங்குக்கு கீழே இருக்கிறவங்களால எடுக்க முடியாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரண்டன்ட், இன்ஸ்பெக்டர், ஜாயின்ட் கமிஷனர், கமிஷனர். ஆன்சர் வந்து ஜாயின்ட் கமிஷனர். இப்போ ஜாயின்ட் கமிஷனர் அண்ட் எபோ அவங்க தான் வந்து உங்க மேல வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறவங்களால உங்க மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, சப்ளை ஆஃப் குட்ஸ் டு ஆர் பை எ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு வந்து நம்ம குட்ஸ் வித்தாலும் சரி, அங்கேருந்து நம்ம வாங்கினாலும் சரி, ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி தான் நம்ம பார்க்க போறோம். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பிளஸ் யூடிஜிஎஸ்டி வரும். ஆப்ஷன் பி சிஜிஎஸ்டி பிளஸ் ஐஜிஎஸ்டி, ஆப்ஷன் சி ஐஜிஎஸ்டி, ஆப்ஷன் டி none of these. ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா டி none of these. ஏன்னா இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அங்க நம்ம எந்த ஒரு டிரான்சாக்சன் பண்ணாலும் ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் கிடையாது. இப்போ இந்த 25 கொஸ்டின்ல மேக்சிமமான கொஸ்டினுக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாத ஒரு சில கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அதை இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இதே மாதிரி பார்ட் 3 வீடியோ வேணும் அப்படின்னாக்கா கண்டினியூ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. எத்தனை பேர் நீங்க இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துறதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டினியூ அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது மாதிரி ஜிஎஸ்டி ரிலேட்டட் வீடியோஸ் நிறையா என்னோட யூடியூப் சேனலில்
போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப மற்ற வீடியோ நீங்கள் ரெஃபர் பண்ணி ஜிஎஸ்டி நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக என்னோட சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்குங்க. இப்போ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீஸ். ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி கேன்சலேஷன், ஜிஎஸ்டி மந்த்லி ரிட்டர்ன் ஃபைலிங், இவே பில் இல்லை ஜிஎஸ்டி அப்பீல், ஜிஎஸ்டி ரீஃபண்ட், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், ஜிஎஸ்டி ட்ரைனிங், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பெஸ்ட் ப்ரைஸில் குவாலிட்டியான சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுடைய வேல்யூபிள் டைமை இந்த வீடியோ பார்த்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் ஜிஎஸ்டி வாட்ஸ்அப் அப்டேட் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஃப்ரீயாக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.